அனைவருக்கும் வணக்கம். திருக்கார்த்திகை தீபம். இந்த நன்னாளில் வீட்டில் விளக்கேற்றி மகிழ்வோம். திருக்கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதத்தை தீபங்களின் மாதம் என்று சொல்கிறோம். இறைவன் ஒளி வடிவானவன் என்பதை உலகிற்கு உணர்த்தும் மாதம் என்பதால் கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களிலும் வீட்டின் வாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்றனர். முக்தி தலங்களில் முதன்மையானதாகவும் பஞ்சபூதங்களில் சிவபெருமான் அக்னி சொரூபமாக காட்சி தரும் தலமான திருவண்ணாமலையின் மலை உச்சியில் தீபம் ஏற்றி பிறகு மக்கள் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை திருநாள் அன்று திருவண்ணாமலையின் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் பெயர் அண்ணாமலையார் தீபம். இதற்காக மிகப்பெரிய கொப்பரையில் 24 முழம் துணியால் திரி செய்து அதில் கற்பூரத்தூள் வைத்து சுருட்டப்படும். பின்னர் அந்த திரியை கொப்பரையில் வைத்து நெய் வார்த்து சுடர் எரிப்பார்கள். அது தூரத்திலிருந்து பார்க்க மலையில் தீபம் ஏற்றி வைத்தது போல சிறியதாக தெரியும். கிட்டத்தட்ட அந்த மலையிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சுடர் தீபம் தெரியும். வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? வாசலின் இரு முனைகளில் வைக்கப்படும் 2 விளக்குகள் புதிதாக இருப்பது கட்டாயம். மீதமுள்ள இடங்களில் பழைய விளக்குகளை உபயோகப்படுத்தலாம். தீபத் திருநாள் அன்று சுத்தமான விளக்குகளில் புதியதாக எண்ணெய் ஊற்றியே விளக்கு ஏற்ற வேண்டும். ஏற்கனவே ஏற்றி வந்த விளக்கின் இருந்த எண்ணெயை ஏற்றுதல் தவறு. கண்டிப்பாக விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். விளக்குகளை மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை தரையில் வைக்கக்கூடாது. இதனால் எத்தனை தீபங்கள் ஏற்றுகிறோமோ அதற்கு ஏற்றது போல் வாழை இலை, ஆலம் இலை, அரச இலை ஆகியவற்றை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். தீபத்தில் 3 தேவியர்களின் சங்கமம். தீபச் சுடரானது மகாலட்சுமியாகவும் அதில் தோன்றும் ஒளி சரஸ்வதியாகவும் வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகிறது. எந்த திசையில் விளக்கு ஏற்ற வேண்டும்? கார்த்திகை தீபத் திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும். தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிக மிக தவறாகும். எத்தனை முகம் தீபம் ஏற்ற வேண்டும்? குத்துவிளக்கு ஏற்றும் போது 1 முகம் ஏற்றினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 2 முகம் ஏற்றினால் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். 3 முகம் ஏற்றினால் குழந்தை பேறு உண்டாகும். 4 முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முகம் ஏற்றினால் சகல நன்மையும் உண்டாகும். எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும்? குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த 27 என்ற எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 வைக்க முடியாதவர்கள் குறைந்தது 9 விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும். வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் கண்டிப்பாக 2 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும். இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை நன்னாளில் விளக்கேற்றி வாழ்வில் வளம் பெறுவோமாக. வணக்கம்.